டாடா, ரிலையன்ஸ், பஜாஜ் இந்த மாதிரி இந்தியாவோட டாப் கம்பெனி ஷேர்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா இந்த கம்பெனிஸ் எப்போல்லாம் ஒரு நியூ கம்பெனி கிரியேட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஹலோ ஆல், திஸ் இஸ் டே 13 ஆஃப் 50 days சிம்பிளிஃபைங் ஸ்டாக் மார்க்கெட். போன இயர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தனியாக ஒரு கம்பெனி ரிலையன்ஸ் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பேரண்ட் கம்பெனி கீழே பல டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும். அதில் ஒரு பிஸ்னஸ் வந்து பெருசாக க்ரோ ஆகிறப்போ அதை மேனேஜ் பண்ண டீம் பார்த்தாம அந்த பிஸ்னஸோட பொட்டன்ஷியலும் ஸ்டாப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை தனியாக ஒரு கம்பெனியாக ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு தனி கம்பெனி கிரியேட் பண்ணுறது தான் நம்ம ஸ்பின் ஆஃப்னு சொல்லுவோம். இப்போது ரிலையன்ஸ் ஸ்பின் ஆஃப் அனௌன்ஸ் பண்ண டைமில் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 1:1 ரேஷியோன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் ஹோல்ட் பண்ணுற ஒரு ரிலையன்ஸ் ஷேர்ஸுக்கும் ஈக்குவலாக ரிலையன்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லேருந்து ஒரு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரிலையன்ஸோட 100 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ சர்வீசஸோட 100 ஷேர்ஸ் ஃப்ரீயாக கிடச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்